பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எவ்வளவு ஒரு அருமையான ஆண்டவர், அன்புள்ளவர். இந்த நாளிலும் நம்மை ஆசீர்வதித்து நடத்த சித்தமாயிருக்கிறார். அவரை நம்புகிற யாரையும் அவர் கைவிடுவதில்லை. கண்மலையின் மேல் நிறுத்துகிறவர். அதை பற்றியதான ஒரு பாடலை நாம் பாடப்போறோம். நீ என்னை நம்பினபடியால் நான் உன்னை தப்புவிப்பேன் என்று சொல்லி ஒரு பாடலை பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். சேர்ந்து பாடலாமா? வாருங்கள், பாடுவோம். நீ என்னை நம்பினபடியால் நான் உன்னை தப்புவிப்பேன். உன் ஜீவன் அருமையானதால் என்னிடம் கிருபை பெற்றார். உன் ஜீவன் அருமையானதால் என்னிடம் கிருபை பெற்றார். நீ என்னை நம்பினபடியால் நான் உன்னை தப்புவிப்பேன். உன் நிமித்தம் அல்ல, என் நிமித்தம் உனக்கு இறங்கினேன். கார்மேகம் களைவது போல் மீறுதல் யாவையும் அகற்றினேன். உன் நிமித்தம் அல்ல, என் நிமித்தம் உனக்கு இறங்கினேன். கார்மேகம் களைவது போல் மீறுதல் யாவையும் அகற்றினேன். முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பிடு. உன்னை நானே மீட்டுக் கொண்டேன். உன்னை நானே மீட்டுக் கொண்டேன். நீ என்னை நம்பினபடியால் நான் உன்னை தப்புவிப்பேன். கடந்ததை நினைத்து கலங்கி நீ சோர்ந்திடாதே. நடந்ததை எண்ணி எண்ணி முடங்கியே போய்விடாதே. கடந்ததை நினைத்து கலங்கி நீ சோர்ந்திடாதே. நடந்ததை எண்ணி எண்ணி முடங்கியே போய்விடாதே. பாலை நீளத்தில் பாறை ஒன்றை அமைப்பே. ஆறுகள் உன் வாழ்வில் தோன்றிட செய்வேன். ஆறுகள் உன் வாழ்வில் தோன்றிட செய்வேன். நீ என்னை நம்பினபடியால் நான் உன்னை தப்புவிப்பேன். என் ஜீவன் அருமையானதா என்னிடம் கிருபை பெற்றார். கர்த்தராகிய நான் உன்னை காப்பாற்றுவேன். அடிக்கடி உனக்கு தண்ணீர் பாய்ச்சிடுவேன். கர்த்தராகிய நான் உன்னை காப்பாற்றுவேன். அடிக்கடி உனக்கு
தண்ணீர் பாய்ச்சிடுவே. ஒருவரும் உன்னை சேதப்படுத்தாமல் இரவும் பகலும் காத்துக்கொள்வே. இரவும் பகலும் காத்துக்கொள்வே. நீ என்னை நம்பினபடியா நான் உன்னை தப்புவிப்பேன். உன் ஜீவன் அருமையானதா, என்னிடம் கிருபை பெற்றாய். உன் ஜீவன் அருமையானதா, என்னிடம் கிருபை பெற்றாய். நம்ம ஜீவன் அருமையா இருந்தா அவரிடத்தில் கிருபை, நம்ம வாழ்க்கை நம்முடைய கிரியைகள் அவருக்கு பிரியமா இருந்தா கிருபை மேல் கிருபை பெற்றிடும். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் அல்ல, கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாய் நம்மை ஆசீர்வதித்து கிருபையால் மகிமையால் வல்லமையால் நிரப்பி நடத்துவார். இன்று கூட ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். ஏசாயா 43:4 ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு அருமையாயிருந்தபடியால் கனம் பெற்றார். எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தையில், கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானவர்களா யாருங்க அப்படி இருக்க முடியும், வாழ முடியும்? இல்லை, ஆண்டவராகிய தேவன் இயேசுவை பாராட்டினார். ஞானஸ்தானம் பெற்று வெளியே வரும்போது, இவர் என் நேசகுமாரன், பிரியமா இருக்கிறேன் என்றார். மறுரூப மலையில ஜெபம் பண்ணி அங்கே இருக்கும்போது, நான் இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள், கீழ்ப்படியுங்கள். இன்றைக்கு நமக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க, ஆகிறவங்க ஆகாதவங்க, இவங்க எனக்கு பிடிக்காது அப்படின்லாம் விலகி போற அந்த உலகத்துல கர்த்தருடைய பார்வையில் உண்மையானவர்களை ஜீவிக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவராகிய தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது, குடும்பம் எப்படி இருக்குது, சற்று நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம கர்த்தருடைய பார்வையில் மேலானவர்களாக அருமையானவர்களாக வாழத்தான் இயேசு இந்த பூமியிலே நம்மளை தெரிந்து கொண்டார். வேதத்தில் நீங்கள் வாசித்தால் எரேமியா 31:20 அவர் சொல்லுகிறார், எபிராயிமே, நீ எனக்கு அருமையான மகன் அல்லவா, பிள்ளை அல்லவா, உன்னை நினைக்கும் போது என் உள்ளம் உருகுகிறது, உனக்காக என் உள்ளம் கொதிக்குதுன்றார். யாரு கொதிப்பா? உங்க பிள்ளையை யாராவது திட்டாங்க அடிச்சிட்டாங்க ஸ்கூல்லன்னா கொதிக்குதுல்ல. வீட்டுக்காருக்கும் உங்களுக்கு ஆகாது தான். ஆனால் அவரை வெளியில் இன்னொருவர் உங்களை அவரை தரக்குறைவா பேசும்போது, அவமானப்படுத்தும் போது உங்களால் தாங்கிக்க முடியலையே. தமிழில் சொல்லுவாங்களே, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷர். ஏன்னா அவர் உங்களுடையவர். நான் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், திட்டலாம், பேசலாம். ஆனால் அடுத்தவங்க அவரை அவமானப்படுத்துறத, குறை சொல்றதை என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு நம்ம உள்ளம் கொதிக்குதுல்ல. அதே போலதான் எபிராயிம் எனக்கு அருமையான நேசகுமாரன், அவனை நினைக்கும் போதெல்லாம் எல்லாம் கொதிக்கிறது, அருமையானவன் என்று ஆண்டவர் அந்த எபிராமி ஆசீர்வதித்தார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை கோத்திரங்களை ஆசீர்வதிக்கும் போது யோசேப்பை சொல்லி ஆசீர்வதிக்கிறார். சூரியன் சந்திரன் கொடுக்கும் அருமையான பக்குவத்தினாலும் கனிகளினாலும் அவன் ஆசீர்வதிக்கப்படும். யோசேப்பு 12 பிள்ளைகள்ல யாக்கோப்புக்கு யோசேப்பு ரொம்ப அருமையானவன். அவரை கொண்டுதான் எகிப்தில் ஆண்டவர் பெரிய அசைவை கொண்டு வந்தார், அற்புதங்களை செய்தார். இன்னைக்கு அவருடைய பார்வையில் ஆகாதவர்கள் அல்ல, வேண்டாதவர்களாய் அல்ல, வெறுத்து கோபத்துக்குள்ளானவர்கள் அல்ல, அருமையாய் வாழும்படிதான் ஆண்டவராகிய தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த ஒரு வாழ்க்கை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இன்னைக்கு அவருடைய இரத்தம் நம்மளை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி, சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 49 சங்கீதம் 9 உம்முடைய ஒரு மனிதனுடைய ஆத்தும ரட்சிப்பு அருமையானதான். நம்ம ஆத்துமா இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு
பாவ மன்னிப்பை பெற்று சுத்திகரிக்கப்படும் பொழுது இந்த ஆத்துமா அருமையானதாக மாறிடுது, தேவனுக்கு பிரியமா மாறிடுது. முரட்டு குணங்கள், வணங்க கழுத்துகள், திருக்குள்ள இருதயம், கல்லான இருதயம் மாறி தேவன் உலாவுகிற நடமாடுகிற ஒரு ஆத்மா மாறிடுது. இந்த ஆத்தும ரட்சிப்பு அருமையானதான். அதுக்குத்தான் நம்ம இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை கழுவப்பட்டு வார்த்தையினால் சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தாவில நிரம்பி அவரை நேசித்து பின்பற்றுகிறோம். சங்கீதக்காரன் திரும்ப திரும்ப சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது என்று. இன்றைக்கு அந்த அருமையான ஒரு வாழ்க்கை வாழதான் உங்களை தேவன் அழைத்திருக்கிறார். நீ ஆகாதவர்களாய் அல்ல, வேண்டாதவர்களாய் அல்ல, தேவனுடைய விருப்புக்குள்ளானவர்கள, என் பார்வைக்கு அருமையாய் இருந்தபடியால் கனம் பெற்றாய் என்றவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக உமக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியில இணைந்திருக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதித்து அருமையானவர்களாய் மாற்றி ஆண்டவரே உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ உதவி செய்யும். இந்த நாளிலே அவர்கள் எதிர்பார்க்கிற காரியங்களுக்கு ஒரு வழி திறக்கப்படுவதாக. எபிராயிம் எனக்கு அருமையான பிள்ளை அல்லவா, அவனை நினைக்கும் போதெல்லாம் என் உள்ளம் கொதிக்கிறது என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு ஏதாவது நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்து ஆசீர்வதிக்கும்படி கெஞ்சுகிறோம். தடைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்களும் பார்க்கணும், மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமீன்.